நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்று சொன்னால் அவருடைய வார்த்தையானது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. நாங்கள் தேவனை அறியாவிட்டால் நாங்கள் தேவனை அறியவில்லை. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் இருந்தார். அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. நாங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தியானிப்பது மிக முக்கியம். இதை நாங்கள் வாசித்தோம். எங்களுடைய நற்செய்தி வாசகம் 1 யோவான் 15 அதிகாரம் 1 வசனம். நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகின்றது, நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு தன்னை ஒரு திராட்சை செடியாக இந்த காண்பிக்கின்றார். நானே மெய்யான திராட்சை செடி. இந்த யோவான் புத்தகத்தை நீங்கள் உண்மையாக வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக இடங்களிலே நானே என்கின்றதான வசனம் பாதிக்கப்படுகின்றது. இயேசு நானே என்கின்றதான வசனத்தை பயன்படுத்துகிறார். ஒரு சில இடங்களிலே நானே நல்ல ஆயம் என்று சொல்கிறார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொல்கிறார். நானே அப்பம், நானே ஒளி, நானே உண்மை, நானே வழி, உயிர்ப்பும் நானே, உயிரும் நானே என்று சொல்கிறார். இப்படியாக இயேசு நானே நானே என்று கூறிக்கொண்டு தம்மை உருவகப்படுத்தும் பல காரியங்களை இந்த யோவான் புத்தகத்திலே அவர் காண்பிக்கின்றார், அவர் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏன் யோவான் நற்செய்தியாளர் இயேசு நானே என்று கூறும் வசனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்? ஏனென்றால் இயேசு தன்னை தந்தையோடு ஒப்பிடுகிறார். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய திருத்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தெய்வம். இந்த இடத்துல இயேசு தன்னை பிதாவோடு கூட ஒப்பிடுகிறார். என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறான், தந்தையும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அதுபோல நாங்களும் ஒவ்வொருவரும் தேவனோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதாவது எதை இடத்தில் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், நம்ம யாத்திராமம் புத்தகத்தை டாக்டர் விடுதலை பயணம் புத்தகத்தை வாசித்து பார்க்கின்றோம். 3 அதிகாரம் 14 வசனத்திலே அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல மோசே தேவனால் அழைக்கப்படுகின்றார். மோசே சீனாமலையிலே ஆறுகளை மீண்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருக்கு வெளிப்படுகின்றார். தேவன் இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களை மீட்டுக்கொண்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் மோசையை அழைக்கின்றார். அந்த நேரத்தில் மோசே தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? மோசே அந்த மக்கள் நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கின்றார். அப்பொழுது தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். 3 அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடத்திலே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலுக்கு சொல்வாயாக என்றார். நானே இருக்கிறவர். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ எம் ஹூ ஐ எம் என்று சொல்லப்படுகிறது. அது தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் நானே இருக்கிறவர் என்று அர்த்தம் வருகிறது. கடவுள் இந்த இடத்திலே அவரை நிகழ்காலத்திலே காட்டுகின்றார். நானே இருக்கிறவர். அவர் இருந்த கடவுள் கிடையாது, அவர் இருக்க போகிறவரும் அல்ல, மாறாக அவர் இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். நேற்றும் அவர் இருக்கிற தெய்வம், இன்றும் அவர் இருக்கிறவர், நாளையும் அவர் இருக்கிறவர், இன்னும் 10,000 வருடங்கள் சென்றாலும் அவர் இருக்கிற தெய்வமாகவே இருக்கிறார் தான் உண்மை. ஆகையால் இந்த யோவான் நற்செய்தியாளர் நானே என்ற வசனத்தை பயன்படுத்தி அவர் இருக்கிற ஜீவன் உள்ள தெய்வம் என்பதை வலியுறுத்துகிறார். ஆகையால் நாங்கள் சேவிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வமாக இருக்கிறார். இயேசு பிதாவை படுத்துபவர், அவர் தான் தெய்வம். இந்த இடத்துல பாருங்க, இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே நானே மெய்யான திராட்சை செடி என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு அவர் இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய சீசர்களுக்கு ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது கற்றுக் கொடுக்கும் பொழுது
வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக படித்ததான காரியங்களை தன்னுடைய போதனைகளிலே சேர்த்துக் கொள்கிறார். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் சொன்னால், அந்த காலத்திலே கோதுமை அதிகமாக இருந்தது. அவர் தன்னுடைய படிப்பினைகளிலே போதனைகளிலே கோதுமையை அதிகமாக பயன்படுத்துகிறார். அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் இருந்தார்கள். மேய்ப்பர்கள் ஆடுகளை பற்றி அதிகமாக பேசுகிறார். மீனவர்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். ஆகிய மீன்களை பற்றி பேசுகிறார். அந்தபடியே இன்றைய நாளில் நாங்கள் வாசகத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், இயேசு தன்னை ஒரு சாட்சி செய்தியாக உருவப்படுத்துகிறார். சாட்சியானது இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சாட்சி இல்லாமல் இரண்டையும் நாங்கள் உலகத்திலேயும் காணாத ஒரு கல்யாணத்திலே சாட்சி இல்லாமல் கூறுகிறது. அப்பொழுது பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அந்த இடத்துல கருதலாம், ஒரு அதிசயத்தை செய்கிறார், சாட்சியின் ரசத்தை உண்டுபடுகிறார். அப்படி நாங்கள் சாட்சியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொருளாக ஒரு காரியமாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அந்த காலத்தில் வாழ்ந்ததான ஜனங்களுடைய வாழ்க்கையை சுற்றி எவையெல்லாம் அமையப்பட்டுள்ளதோ, எவைகளால் அமையப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை தன்னுடைய போதனைகளை தன்னுடைய பிரசங்கத்தை கற்றுக்கொண்டு தேவன் பயன்படுத்துகிறார். இதில் இன்னத்தை கர்த்தர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் தேவ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாட்களில் நீங்கள் அதிகமாக எடுத்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், யாரும் ஒருவர் வந்து போதிப்பார் என்று சொன்னால், கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? பெரிய பெரிய விஷயங்கள் கலைக்க வேண்டும். சைக்காலஜி, ஃபிலாசபி, சயின்ஸ், இதெல்லாம் அவர்களுக்குள்ள இருக்கிறது நம்ம யோசிக்கிறோம். அதில் தான் நாங்கள் அந்த போதகர் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார், அந்த போதகர் எந்த அளவுக்கு மேதையாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பைபிள் இது போதனை இதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு விதை காரியமும் கற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இதற்கு பாருங்கள், இயேசுதான் நல்ல போதகர். இயேசுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு பெரிய சயின்ஸ்ல இல்லாத விஷயங்கள் கூட எங்களுக்கு கற்றுக்கிட்ட தெய்வம் அவர். இந்த உலகத்தில் எல்லாம் தெரியும், சர்வ ஞானி தெய்வம். அவர் வந்து சுருக்கமான முறையில், சாதாரணமான முறையில் தன்னுடைய சீசர்களுக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் நாங்களும் மற்றவர்கள் தேவனை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக சாதாரணமாக அவர்கள் விரும்புகிறோம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதற்கு பாருங்க, இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுகின்றது, பயம் ஏற்படுகின்றது. ஏன்னா இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது தேவன் எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். இவன் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் நீங்கள் நினைக்கிறாவிட்டால் வெளியே எங்குள்ள குடிகளை போல அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். திராட்சை செடியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதில் 2 விதமான கொடிகள், இலைகள் காணப்படுகிறது. ஒரு சில கொடிகள் கனி தருகின்றது, இன்னொரு சில கொடிகள் கனி தராது. இதுதான் இயல்பு. இன்றைய நாட்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், இன்றைய காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளும். இன்றைய காலத்தில் மாற்றமாக அந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நோக்கினால், ஒரு சில கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள்ளாக கை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். இல்லாவிட்டால் அநேக கிறிஸ்தவர்கள் கை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு சில கருத்துவாத கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். நாங்கள் கிறிஸ்துக்குள் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளினுடைய தலை. நானே புதிய வழி புதியான சாட்சி. அதுதான் உங்களுடைய தலை. இதற்கு பாருங்க, ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்தவ ஒரு பேரை வச்சுக்கணும்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நினைச்சிருக்கிறோம். ஒரு சிலர் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால நான் கிறிஸ்தவ விஷயம் நினைச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த வசனத்தில் இந்த நற்செய்தியில் அறிவுறுத்துகிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கர்த்தருக்குள் கண் தராதவர்களாக இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்றோம் என்று சொன்னால் அவர்களுக்குள் கண் தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இன்னொரு காரியத்தில் எங்களுக்கு விடைபெறக்கூடியதாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனைவரும்
கனி கொடுக்கிறவர்கள் அல்ல, கனி கொடாதவர்கள் இருக்கிறார்கள். இடத்துல முதலாவது வசனம் சொல்கிறது, பிதா தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடின்னு சொல்றார். அப்ப இந்த உவமை என்னது? எங்களுக்கு திராட்சை செடியோடு நாங்கள் ஒழுங்கி இருக்கணும் என்றதை வலியுறுத்துகிறது. பிதாவானவர் திட்டமிட்டு இயேசுவாகிய செடியை இந்த உலகத்திலே என்ன செய்ய நாட்டுகிறார். அது பெரிய ஒரு திட்டம். அது இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்ட திட்டம் கிடையாது. ஆதியிலே வார்த்தை பூமி படைக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த திட்டம் உள்ளது. இயேசுவை ஒரு செடியாக உலகத்திலே உருவாக்கப்படும். அது மாத்திரமல்ல, பிதாவானவர் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா காரியங்களையும் பேசியிருக்காரு, கீழ்படுத்தியிருக்கார். இயேசுக்குள்ள கீழ்படுத்தியிருக்கார். அவர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் கிறிஸ்துவோடு சேர வேண்டும் சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவோடு கூட ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை வாசித்து, அதை தியானித்து, அதை புரிந்து கொண்டு, அதற்கு கீழ்ப்படுத்த அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. ஒரு செடிக்கு எப்படி அந்த கொடிக்கு தேவையான தேவையான உரம், தண்ணீர், மைக்ரோநியூட்ரியன்ஸ் தேவைப்படுகிறதோ கிடைக்கிறதோ அந்தபடி நமக்கு நாமோடு இணைந்து இருக்கும்போது, இயேசுவோடு இணைந்து இருக்கும்போது எங்களுக்குள்ளாக அவருடைய ஜீவன் கடந்து வருகின்றது. அப்பொழுதுதான் நம்ம கண் கொடுக்கிறவர்களாக. அது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற கிளைதான் விவசாயம் இருப்பார். அதை சுத்தம் செய்வார், அதை கவனமாக பராமரிப்பார். கனி கொடாத கனிகள் இருக்கோ அதில் என்ன செய்யப்படும்? வெற்றுண்டு அக்கனிகள் போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் என்னத்தை விரும்புகிறார்? நாங்களும் கனி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் வைத்திருப்பார். நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிர்பந்தனை உண்டு. என்னது? நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் கனி கொடுப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் கனி கொடுப்பது என்றால் என்ன? கனி கொடுப்பது என்று சொல்லி இதில் என்னத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். இதை அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் கனி கொடுப்பது என்று சொன்னால் ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் பாடலை பாடினால் நான் கிறிஸ்துக்குள்ள கனி கொடுக்கிறேன். ஒரு நான் வர்ஷிப் லீடராக இருக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ள கனி கொடுக்கிறேன். நான் போதிக்கிறேன், அதனால நான் கிறிஸ்துக்குள்ள கனி கொடுக்கிறேன். நான் தீர்க்கவசனம் சொல்றேன், அங்கே பாசத்தை பேசுகிறேன், அதனால நான் கிறிஸ்துக்குள்ள கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறேன் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுப்பது என்று சொன்னால் என்னன்னு சொல்லி கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வாசிச்சோம்னு சொன்னால் அதுக்கு போடப்பட்டிருக்கு. நான் முன்பதாக சொன்ன காரியங்கள் என்னது? ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் கொண்டிருக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்து வரைக்கும் வாசிச்சோம்னு சொன்னால் அதில் ஆண்டவர் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள், கிஃப்டை பற்றி சொல்லியிருக்கிறார். அது ஆவியின் கொடைகள், the gifts of the Holy Spirit. அப்போ நமக்கு ஒரு சில பேர் நாங்கள் பிள்ளையாக கொடுக்கிறோம். நாங்கள் கிஃப்ட் தான் என்னது கவிகளாக நாங்கள் நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், ஞானத்தை கொடுக்கும் வசனம், அறிவை கொடுக்கும் வசனம், குணமாக்கும் வல்லமை, அற்புதங்களை செய்யும் வல்லமை, தீர்க்கதரிசனம், ஆகியோரை பகிர்ந்தல், பற்பல வாசிகளை பேசுதல், பற்பல வாசிகளை வியாக்கியம் கொடுக்குதல், இவைகளுக்கெல்லாம் கனிகள் கிடையாது. இவைகள் கற்பனால் இவர்கள் வழங்கப்படுவதற்கான கொடைகளாக இருக்கிறது. அவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆனால் அவன் கனிகளை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு பாடல் பாடினோம், அன்பே பிரதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் தான் கருத்துக்குள் எங்களுக்கு கிடைக்கிறதான கனிகள், எங்களுக்கு ஏற்பட வேண்டிய கனிகள். கொடைகள் கருத்தில் எங்களுக்கு கொடுக்கிறார், கனிகள் நாங்கள் தர வேண்டும். கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கனிகளை இணைக்கப்படாத எந்த ஊழியத்திலும்
எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. நம்ம எந்த ஊழியத்தை செய்தாலும், கருத்துக்காக எந்த காரியத்தை செய்தாலும், பாடலாம், வர்ஷிப் பண்ணலாம், பிரசங்கிக்கலாம், காணிக்கை எடுக்கலாம், இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறோமா இருக்கலாம். இந்த ஆவியின் கனிகளோடு கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த கனிகளோடு அவைகள் இணைக்கப்படாவிட்டால் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் எந்த விதமான பலனும். அது நான் சொல்றது, என்னுடைய வார்த்தை சொல்கிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வார்த்தைகள் சொன்னால் கர்த்தர் அந்த அதை தெளிவாக என்னோடு பேசுகிறார். 20ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது, அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய கொடைகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பேயானால் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான். அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே விசுவாசிகளை உயர்த்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறாராம், அப்பொழுது நான் ஒரு காலமும் உன்னை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிறவர்களை இணைத்து அகழ்த்துவோங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன முக்கியம்? நாங்கள் செய்கிற ஊழியம் முக்கியம். நாங்கள் செய்கிற ஊழியத்தினால்தான் சபை வளர்க்கப்படுது. தேவ ஆட்சிக்கு அந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறோம். எப்பொழுது நாங்கள் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தினோம் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நாங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் அந்த ஊழியத்தோடு இந்த ஆவியின் கனிகள் கருத்துக்குள்ளாக ஏற்படுகிறது. அந்த கனிகள் இல்லாவிட்டால் நாங்கள் செய்கிறதான காரியம் போடுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டுவதாக கட்டுகிற ஒரு பிரயாசம் விருதான். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவர்களோடு கூட எங்களுக்குள்ளாக தனித்தராக எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அப்பொழுது நம்ம இந்த பூமியில வரும்போது கனிகள் பாடப்படணும். அது மாத்திரம் நீங்கள் இயேசுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் அப்படி கனிதல்கிறதான உள்ளதாக இருந்தார். ஆகினாலே அவரே நினைத்திருக்கும் நாங்களும் கனிதமாக தருவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இல்லாவிட்டால் நாங்கள் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்ல முடியாது. கர்த்தர் நாங்கள் நன்றாக கனிதர வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார், சிலுவையிலே மரித்தார், மறுபடியும் முடித்தார். நாங்கள் கனிதர வேண்டும் என்பதற்காக அவர் காயப்பட்டார், மரித்தார். ஏன்? நாங்கள் மறுபடியுமாக தேவனோடு இணைகிறோம். நாங்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்திருக்கிறோம். நாங்கள் மறுபடியுமாக தேவனுடைய மகிமைக்குள்ள வரணும், நாங்கள் தேவனுடைய இணைந்து கொள்ளணும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்பொழுது அப்படி என்றால் அதுதான் உண்மையான சரி. எங்களை தேவனோடு கூட இணைக்கிறதான காரியம் எங்களுடைய இயேசு. அப்ப ஒருவன் கர்த்தருக்குள்ள கனிதற்பவனாக இருந்தால் அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் 25 வருடம் எனது கர்த்தருக்குள்ள வாழ்கிறோம். நாங்கள் 30 வருஷம் கர்த்தருக்குள்ள வாழ்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் கனிதர் வாழ்க்கை இல்லாவிட்டால் எவ்வளவு காலம் நாங்கள் எடுத்துக்குள்ள இருந்தோம் என்றதான் விஷயம் கிடையாது. நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்றதான் விஷயம். நாங்கள் கர்த்தருக்குள்ள கனிதற்பவர்களாக இருந்தால் எங்களோடு சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவங்களோடு சுற்றி இருக்கிறவங்க என்னது? சுகமா இருப்பாங்க. இவங்களோடு சுற்றி இருக்கிறவங்க செழிப்பா இருப்பாங்க. அப்ப எங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சொன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சொன்னா, சுகமா இருக்கிறாங்களா, செழிப்பா இருக்கிறாங்களா? அப்ப நாங்க எப்படியாப்பட்டவங்க? நாங்கள் கர்த்தருக்குள்ள கனிதற்போம். இதுதான் முக்கியம். பைபிள் அநேக என்னது நபர்கள் இருந்தார்கள் கர்த்தருக்குள்ள கனிதற்பவர்கள். இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபின் மகன் யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை ஒரு கனிதற்பதான வாழ்க்கையா இருந்தது. அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை காணும்போது அவர் அநேகருக்கு பிரியமுள்ளவராக இருந்தார்னு சொல்லப்படுகிறது. பிதா அவருடைய பிரியமா இருந்தார். தன் யாக்கோபு யோசேப்பு பிரியமா இருந்தார். சும்மா யாருமே பிரியமா இருக்க மாட்டாங்களே. என்ன நல்ல மனுஷனாக தான் அவர் மேல யாரும் பிரியமா இருப்பார். இப்ப யாக்கோபு பிரியமா இருந்தார். அவன் போகிற இடங்களில்
பொழுதுதான் அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்தார். அவன் சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலைகள் என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். அவன் நிமித்தம் எகிப்தில் இருந்த ஜனங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாரும் என்ன செய்யப்பட்டாங்களாம்? காக்கப்பட்டாங்களாம். எகிப்திலே பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. எகிப்தில் இஸ்ரவேல் அப்ப என்ன செய்யப்பட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் தண்ணி கொடுக்குறாங்க. என்னது? யோசேப்பு ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னமே என்ன செய்யறது? ஆயத்தப்பட்டு அனுப்பிக்கிறாரு. தங்களுடைய ஜனங்களை காக்க முடியாது. யோசேப்பு நிமித்தமாக இந்த எகிப்து ஜனங்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன செய்யப்படுறாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறாங்க, காக்கப்படுறாங்க. அப்ப நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்கணும்னு சொன்னா எங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யப்படுறது? ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் எங்களோட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி? அநேகம் விருப்பம் அநேகம் விருப்பம் இருக்கு. ஆனால் நாங்கள் கற்றுக்குள்ள கணிதம் நபர்களாக இருந்தவங்க சொன்னா அதை சுற்றி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறவங்க சொன்னாங்க. அது மாத்திரம் மோசேவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. மோசே வந்து 40 வருடங்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறார். அவன் எப்படியாப்பட்ட பொறுமை உள்ளவனாக இருந்திருந்தார். அது சரி, எவ்வளவு பொறுமை இருக்கு? 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசானாக்கள் எந்த நேரம் முன்னிறுத்திகள் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு ஜனத்தை வந்து 40 வருடம் வனாந்தரத்தில் வந்து என்ன செய்யலாம்? வழிநடத்துறாங்க. எவ்வளவு கர்த்தருக்குள்ளாக ஒரு கண்கள் நபராக இருந்திருப்பார், எவ்வளவு அன்பானவராக இருந்திருப்பார், எவ்வளவு சாந்தமானவராக இருந்திருப்பார், எவ்வளவு பொறுமையானவராக இருந்திருப்பார். இன்றைய நாளிலே நாங்களும் அப்படியான நபர்களாக மாற வேண்டும் என்பதை முடிந்திருப்போம். அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எங்களும் இயேசுவையும் இணைப்பது எது? வாசிக்கும் பொழுது நான் அதை வாசிச்சோம். இயேசுவையும் எங்களையும் இணைப்பது எது? இயேசுவையும் எங்களையும் இணைப்பது வந்து அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் தேவனோடு எங்களை இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது என்ன செய்யப்படுதான்? நாங்கள் அவரோடு இருக்கிறோம். அப்படி நாங்கள் அவரோடு இருக்கும் பொழுது நாங்கள் மிக கணித்தருகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அப்ப என்ன செய்யப்படுதான்? தோட்டக்காரனாகிய பிதா எங்கள் நிமித்தம் என்ன செய்யப்படுறான்? சந்தோஷப்படுகிறார், மகிமைப்படுத்தப்படுகிறார். நாங்கள் கணித்தருகிறவர்களாக இருக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவரை ஆசீர்வதித்து மேம்படுத்துகிறார்கள். தேவதெய்வமாக இருக்கிறார். பூமியிலே இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்களை பராமரிக்கும்படியாக தேவன் அநேகரை வைத்திருக்கிறார். பெற்றோர்களை ஆண்டோடு ஆயிரத்துக்கு வைத்திருக்கிறார். அவர்களை பராமரிக்க முடியாது, அவர்களை போஷிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்க பாடசாலைக்கு போனீங்கன்னு சொன்னா ஆசிரியர்களை எங்களுக்காக வைத்திருக்கிறார், எங்களை பராமரிக்க முடியாது. நீங்க சபைக்கு வந்தீங்கன்னு சொன்னா யார் இருக்கா எங்களை பராமரிச்சு? சபைக்கு வந்தால் மாத்திரமல்ல, அவர்களை பற்றி இந்த நேரம் கண்காணிப்பவர்களாக இருக்கிறார்கள். யார்? எங்களுக்காக நேரம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான போதுகிறார்கள். பிதா வந்து நேரடியாக வந்து எங்களை பராமரிக்க மாட்டார், எங்களை சுத்திகரிக்க மாட்டார், எங்களை என்னது சுத்தம் செய்து பராமரிக்கிறது வந்து பிதா வந்து நேரடியாக செய்ய மாட்டார். அதற்காக இந்த உலகத்தில் எங்களுக்காக அநேகரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெரியவர்கள், சபை சபையில் அநேகர் இருக்கிறார்கள், யோசிக்கிறவர்கள், எங்களுக்காக உழைக்கிறவர்கள். நாங்கள் நிச்சயம் அவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள் வெளிப்படுத்தும் வழியை நம்ம செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் பிதா எங்களுக்காக கனிகளை ஏற்படுத்தக்கூடியதாக கனிகளும்படியாக எங்களை பராமரிப்பார். நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்றால், பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யப்படணுமா? இயேசு நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுவோடு நாங்கள் இணைந்து இருக்க வேண்டும். நாங்கள் இயேசுவோடு இணைந்து இருக்காவிட்டால் எங்களுக்குள்ளாக நல்ல கனி கிடைக்காது. நல்ல கனி என்பது அப்படியே கனிகள் எங்களுக்குள்ள ஏற்படாது.
ஆகையினால நாங்கள் செடியை விட்டு பிரிந்து போகக்கூடாது. செடியை விட்டு பிரிந்து போகணும்னு சொன்னா என்ன நடக்கும்? அதை வந்து நாங்கள் பலப்படமாக யோசிக்கிறது. பைபிள் அநேக உதாரணங்கள் இருக்குது. சண்டே ஸ்கூல்ல இருந்து நாங்கள் அநேக கதைகள் கற்றுக்கொண்டு வரோங்க. பைபிள் ஒரு கதை இருக்குது, உண்மை இருக்குது. கேட்டுக்குமாரன் அந்த உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நல்லா விலகி கொள்ள முடியும். ஒருவன் கர்த்தரை விட்டு விலகி போனான், சரியாக இயேசுவை விட்டு விலகி போனால் என்ன நடக்கும் சொல்லி அந்த கதையை வாசித்த முடிச்சதால நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இளைய மகன் என்ன செய்தான்? தன்னுடைய தகப்பனிடத்தில் சேர்த்து தனக்கு தேவையான தான் சேர வேண்டிய சொத்துக்களை வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு விலகி எங்க போறானா? வெகு தூரம் செல்கிறான். நண்பர்களோடு இணைந்து சொத்துக்களை அனைத்தையும் சிறப்பு திருப்பி அடைக்கிறார். கடைசியில் என்ன நடக்குது? அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறது. நண்பர்கள் அவரை விட்டு போகிறார். அவர்கள் உண்ணுவது கூட உண்மை உணவு கூட இல்லாமல் போகிறது. கடைசியில் பண்டிக்கு போடுகிற உணவு கூட உங்களுக்கு அவன் ஆசைப்படுகின்றான் என்று சொல்லப்படுகிறார். அது கூட இல்லாமல் போகிறது. அந்த பண்டி அந்த சொந்தக்காரர் என்ன செய்வார்? விலக்கி விடுகிறார். பண்டிகை போடுவதால் உணவு என்ன சாப்பிடுறாரு செய்வார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் மனம் திரும்பி மறுபடியும் தன்னுடைய தகப்பனிடத்திலே வருகிறான். அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரும் பொழுது அவன் தகப்பன் அவனுடைய அன்பாக ஏற்றுக்கொள்கிறார். புதிய உடைகளை கொடுத்து மோதிரம் அணிவித்து விருந்து வைத்து அவனை மறுபடியுமாக தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். அந்த தகப்பனை யாரை உருவப்படுத்துகிறது? நம்முடைய தேவனை உருவப்படுத்துகிறது. எங்களுடைய தேவனும் அப்படியாப்பட்டவர்தான். நாங்கள் அவரை விட்டு திரும்பி போயிருக்கிறோமா இருக்கலாம், நம்ம அவரை விட்டு தூரம் சென்றிருக்கிறோமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுபடியும் அவர்களுக்கு வருவீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த பெற்ற குமாரன் தகப்பன் எப்படியாக பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, என்னுடைய மகன் மறுபடியும் அவர் பார்த்து சொல்லி அந்த தினமும் வெளியே செய்து பார்ப்பார். மகன் வருகிறார். வந்தபோது அவர் என்ன செய்தார்? அவரை அன்பாக ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவன் மகன் திருமணப்படினால் என்ன செய்யப்படுறான்? அவன் தப்பித்துக் கொள்கின்றான். அப்ப இன்றைய நாளில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். நாங்கள் தேவனுக்குள்ள இணைந்திருந்தால் மாத்திரமே எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னால் அவர் தான் எங்களுக்கு வாழ்வு தரும். அவருக்குள்ளிருந்து தான் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் வருகிறது. கடந்த காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நாங்கள் எவ்வளவு சவால்கள் முக்கிய மாற்றோம். அநேக சவால்கள், கொலை நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள். ஆனால் கர்த்தரைகளை கைவிட்டாலும் ஒரு நாளாவது நாங்கள் பசியில் இருந்திருக்கிறோமா? இல்லை. அவரை எங்களை போஷித்தவராக இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது, அவர்களை இணைந்திருக்கும் பொழுது, அவருடைய சுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை போஷிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது? நாங்கள் எனது அறிவியல் பாதையை செல்கின்றோம். அந்த இடத்துல யோவான் 15:2 சொல்கிறது, என்னை கனிகொடாதிருக்கிற கொடி இருக்கோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கின்ற கொடி இருக்கோ அது அதிக கனிகளை தகுதியாக அதை சுத்தம் பண்ணுகிறார். கனிகொடாத செடிகள் என்ன செய்யப்படுகிறதா? அறுத்து போகப்படுகிறார். ஒரு சில வேத பாதகர்கள் வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு இதிலும் புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து கிரேக். அப்போ அதை வந்து சொல்லப்படுகிறாங்க, இந்த மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது ஒரு சில அர்த்தங்கள் மாறப்பட்டிருக்கிறதாம் என்று சொல்லப்படுகிறது. என்னென்றால் அந்த அறுத்து கொடுக்கிறார் என்ற இடத்துல என்ன செய்ய சொல்லப்படுகிறதா? அந்த கலைகளை அந்த செடிகளை தூக்கி விடுகிறார் என்று சொல்லி தான் இருக்கிறார் இருக்கப்படுகிறது. என்னவென்றால் உங்களுக்கு செடியோடு இணைந்திருக்கிறதா ஒரு சில கொடிகள் என்ன செய்யப்படுதால் வளைந்து பூமியை தொடுக்கிறார். பூமியை தொடும் பொழுது அந்த கிளைகளிலே வேர்கள் உண்டாகிறது. வேர் ஒன்றி அது தனியாக ஒரு செடியாக வளர முயற்சிக்கிறார். ஆனால் அந்த செடி வந்து முறையாக என்னது நாட்டப்படாத ஒரு செடி. ஒரு கிளை சென்று பூமியை தொட்டு வேர் உண்டு ஒரு புதிய மரமாக இருப்பது. அது வந்து முறையாக நாட்டப்படாத ஒரு செடி. ஆகையால் என்ன செய்யப்படுதா? அதை வரக்கூடிய கனிகள் வந்து செழிப்பான கனிகளாக இருக்காது. ஒரு சில ஒரு
வெயில் காலம் கோடை காலம் வரும்பொழுது ட்ரவுட் வரும்போது என்ன செய்யப்படலாம், அதுக்கு அது நிலைத்திருக்க முடியாது. நிலைத்திருக்க முடியாத பட்சத்தில் என்ன செய்யக்கூடாது, வாடி போகிறது, காஞ்சி போகுது. உனக்கு என்ன செய்யப்படும், காஞ்சி போன மரத்தில் செடியை வச்சுருப்பாங்க, அதுதான் உண்மைக்குமே ஒரு சில பேர் பார்க்கணும்னு சொல்கிறார். எது எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், ப்ராக்டிக்கலி எங்களுக்கு தெரியும். நாங்கள் ப்ரூனிங் செய்வோம், ஒரு மரத்தில் சொன்னால் நாங்கள் ப்ரூனிங் செய்வது காவாது செய்வாங்க. அதை செய்யக்கூடாது, அதற்கு வந்து சிறப்பான மரமாக மாறி கண்டுபிடித்தது. அதுதான் உண்மையான எங்களுடைய தகவலும் எங்களுடைய பிதாவும் செய்யப்பட்டவர் தான். அவர் தான் தோட்டக்காரர், அவர் தான் எங்களை பராமரிக்கிறவர். நாங்கள் கைவிடாவிட்டால் என்ன செய்யப்படுகிறோம், அவரை விட்டு நீக்கப்படுகிறோம். அவரை நீக்க மாட்டார், நாங்கள் நீக்கிறோம், நாங்களும் போயிருக்கோம், அவர் நீக்க மாட்டார். ஆனால் என்ன செய்யப்படுதா, அவர்களை நினைத்திருக்கிற நபர்கள் ஜனங்கள் என்ன செய்யப்படுறாங்களா, அதிக கல்வி கொடுக்கிறதுனால அவர்களை செழிப்பாக வாழ்ந்துள்ள ஜனங்கள். அப்ப இன்றைய தினத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை வலியுறுத்துகிறார்கள் சொன்னால், முதலாவது இயேசு அவரை எனது வலிவு அவர் வந்து உறுதிப்படுத்துகிறார், அவரும் தேவன் ஒருவர் என்றார். அதனால்தான் இந்த நச்சு முழுவதிலும் அவர் நான் என்கிறதான வசனத்தை பயன்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நாம் இரண்டாவது பார்த்தோம், என்னது, அவர் வந்து நிகழ்காலத்தில் அவரை காட்டுகிறார். அவர் என்றும் இவரோடு இருக்கிறவர், இன்றைக்கும் அவர் இவரோடு இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் அவர்களை நினைத்திருந்தால் அவர்களே பிரியமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், எங்களை பராமரிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை செழிக்கப்படுவார். அப்படி நாங்கள் செழிக்கப்படும் பொழுது, நாங்கள் பராமரிக்கப்படப்படும் பொழுது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சுகப்படுத்தப்பட்டார்கள், செழிக்கப்பட்டார்கள். இதுதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறதான காரியம். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறதான அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் இதுதான். நாங்கள் செழிப்படையணும், மாத்திரமல்ல எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்கள் மூலம் செழிப்படையணும். இதுதான் என்னுடைய வார்த்தையினாலே எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. ஆகியவரே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் யோசித்து பார்ப்போம். கதாவே, தெய்வமே, நான் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறேன், நான் உன்னோடு ஒற்றி இருக்கின்றேனா, நான் உன்னோடு சேர்ந்து இருக்கின்றேனா, இல்லாட்டி நான் உன்னை விட்டு விலகி போயிருக்கிறேனா. நாங்கள் அநேக ஊழியர்களை செய்யலாம், நாங்கள் ஊழியர் செய்யலாம், நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய கனிகள் இல்லாவிட்டால் நாங்கள் எதை செய்தாலும் என்று பேசலாம் கிடையாது. ஆண்டவர் கடைசி சொல்லுகிறார், நான் உன்னை அறியேன் என்று. நாங்கள் தேவனால் அறியப்பட வேண்டிய, தேவனால் பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு நபராக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்குள்ளாக கணிதர்களாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் நாங்கள் கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து செப்பிப்போம். சொல்லுங்க, தாவே உமக்குள் இணைந்திருக்க, உமக்குள் கணித்தர என்னை நீ ஆசீர்வதியும், என்னை நீ வழிநடத்த. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு வைத்திருக்கிறார். அவர் எங்களோடு எங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் மண்டலத்தில் தெய்வமாக இருக்கிறார். ஆகினால் இந்த நாளில் நாங்கள் ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் சிந்தித்து நிதானித்தறிந்து மறுபடியும் நம்ம தேவனத்தை சேர்த்துக் கொள்வோம். நாங்கள் யாரும் தலை குறைந்து நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனத்தில் சொல்லுவோம், தாவே நீர் எங்களை மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வோம். அன்றைய நாளில் அதை கேட்டகுமாரன் தகவலத்தில் வந்த போது எப்படி அவரை ஏற்றுக்கொண்டார், அப்படியாக தாமே எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்களை மறுபடியும் அவரோடு சேர்த்துக் கொள்கிறார். நாங்கள் தேவனத்தில் அன்பான தகப்பனே, நன்றியை சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லா மகிமையும் தருகிறோம் ஆண்டவர். என்னுடைய வசனத்தினால் எங்களுக்கு போதித்தபடினால் நன்றியை சொல்லுகிறார் ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்குள் கணித்திருக்கிறதாக நபராக, உமக்குள் நிலைத்திருக்கிறதா ஒரு நபராக சுவாமிகளை மாற்றப்படுவதை சொல்லுகிறார் ஆண்டவர். என்னை ஆசீர்வதியமானவர். எங்களை சுற்றி இருக்கிறதான அனைவரும் எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட நாமத்தினோடு செபிக்கிறோம்.